everyone, welcome to Majestic Handmade. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான tutu flower எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். போன வீடியோல ஒரு tutu dress பார்த்தோம் இல்லையா? அது மேட்சிங்கான பேண்ட் தாங்க இது. இந்த flower எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்திடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Majestic Handmade நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. இப்போ tutu roll வந்து ஈக்குவல் லெந்த்ல ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டுமே ஈக்குவல் லெந்த்ல தாங்க இருக்கணும். அப்பதான் நமக்கு ஃப்ளவர் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். இப்போ ஒரு ஷீட்ல நான் டாப்ல இருக்கிற ஃப்ளவர் போட்டு காட்றேன். இதுல நான் வந்து மூணு ஃபோல்டா நான் மடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர், அடுத்து இரண்டாவது ஃபோல்டர். இப்போ மடிச்சாச்சு. இப்போ நம்ம ஊசி நூல் வச்சு கோத்துறலாம். ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஊசி நூல் வச்சு நம்ம கார்னர்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி கோத்து எடுக்கணும். நம்ம சாட்டன் ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபோல்டு மட்டும் விலகாத மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நம்ம இதே தாங்க பண்ண போகிறோம். ஃபுல்லாக எண்டு வரைக்கும் இதே போடுங்க. போட்டதுக்கப்புறம் எப்படி நான் டைப் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. கடைசியாக இருக்கிற த்ரெட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நோட்டை நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ஃபஸ்ட் நோட் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ளவர் வந்து நமக்கு லூஸாக இருக்காது, ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ ரெண்டாவது நோட் போட்டுட்டு இன்னொரு சப்போர்ட்டிங் நோட் போட்டுடலாம். இப்போ ஃபைனல் நோட்டும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போது எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஃப்ளவர் ஒன்று செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ சொல்லிடுறேன். இதே டூ ஷீட்டில் நான் வந்து 4ஆக மடிக்க போகிறேன். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா இன்னொரு பேரு, அதில் நான் வந்து 4ஆக மடிக்க போகிறேன். போன ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம 3ஆக மடிச்சிருந்தோம். இது வந்து 4ஆக மடித்து நம்ம எப்போதும் போல் ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். இப்போது இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஊசி நூலால் வந்து கோர்த்துக்கிட்டே வரணும். போன வாட்டி ஃப்ளவரில் பண்ணோம் இல்லையா, அதே தான். நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளவர் நமக்கு சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்டை வந்து சின்னதாக்கிக்கிட்டே வரணும். பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வரைக்கும் போடுங்க. ஊசி நூல் வச்சு கோர்த்துட்டே வாங்க. அப்புறம் நம்ம வந்து எப்போதும் போல் ஃப்ளவர் மேக் பண்ணலாம். இது வந்து ரெண்டாவது மெத்தட் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. 4ஆக இந்த மாதிரியும் மடித்து நீங்கள் ஃப்ளவர் மேக் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ளவர் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு கோர்த்துக்கிட்டே வரணும். இதுவும் வந்து நீங்கள் ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா ஊசி நூல் வச்சு கோர்த்ததுக்கப்புறமா ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ளவர் நான் இப்போ போட்டுட்டேன். இதை வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா ஃப்ளவர், அது மேலே நான் வந்து க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஒரே ஒரு பீடை ஒன்று கொடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.